வணக்கம். உலக தமிழ் உறவுகளே, இலக்கு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக சந்திப்பதில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் இந்த நிகழ்ச்சியிலே கலாநிதி அருஸ் அவர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஆம். இந்த போர் முனையிலே சில ஒரு நாள் ஒரு சற்று அமைதி நிலவியது போல இருந்தாலும் மிக முக்கியமான செய்தி தற்பொழுது அமெரிக்க ஹெலிகாப்டரை அதாவது ஈரான் ஹோர்முஸ் கடற்பரப்பிலே சுட்டு வீழ்த்தியதாகவும் அமெரிக்கா முதல் கூறியிருந்தது நாங்கள் அதற்கு தக்க நடவடிக்கை பதிலடி கொடுப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. நாங்களும் நீங்களும் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அமெரிக்கா பதிலடி தாக்குதலை தொடங்கிவிட்டது என்ற தகவல் இப்பொழுது வந்திருக்கிறது. இதை பற்றின தற்போதைய அப்டேட் என்ன? நேற்று அதாவது ஜூன் 8ஆம் தேதி இந்த ஹோர்முஸ் நீரிணை பகுதிக்கு மேலால் பறந்து கொண்டிருந்த அப்பாச்சி 64E என்ற AH-64E என்ற அப்பாச்சி ரக உலங்கு வானூர்தி, அது அமெரிக்காவின் மிகவும் நவீன உலங்கு வானூர்தி, கிட்டத்தட்ட $52 மில்லியன் பெறுமதியானது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் கிட்ட இந்தியா கூட அந்த உலங்கு வானூர்திகள் பெருமளவான அந்த உலங்கு வானூர்திகளை வாங்குவதற்கு பல பில்லியன் டாலர்கள் ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் மேற்கொண்டிருந்தது. ஆனால் அந்த உலங்கு வானூர்தி இந்த ஹார்முஸ் நீரிணையில் வீழ்ந்ததாக நேற்று தகவல்கள் வெளிவந்திருந்தன. அப்போது இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த நேற்று இந்தியாவின் கப்பல் ஒன்று MV மரிவேக்ஸ், இந்த கப்பலை அமெரிக்கா F-18 சூப்பர்சோனிக் விமானத்தால் தாக்கி அந்த இயந்திரத்தை உடைத்திருந்தது. அதில் இருந்தவர்களை இந்தியா தனது உலங்கு வானூர்தி மூலம் மீட்டிருந்தது. அப்ப இந்த ஹோர்முஸ் நீரிணை பகுதிக்குள் இந்த அமெரிக்கான நடமாட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில்தான் இந்த பிளைட் ரடார் 24 என்ற அந்த தளத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதில் இந்த உலங்கு வானூர்தி ஒரு 194 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல அது பறந்து கொண்டிருக்கிறது. 1000 அடி உயரம். அதுக்கு பிறகு அது காணாமல் போனது தான் அந்த ரடார் காட்டியிருந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த வாஷிங்டன் போஸ்ட் நியூயார்க் டைம்ஸ் போட்டிருந்தது, அப்பாச்சி உலங்கு வானூர்தி விழுந்து போச்சு என்று சொல்லி. ஆனால் அப்ப அவர்கள் போட்டார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று சொல்லி. இப்போது ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், தாங்கள் படைத்துறையின் தகவல்களின் அடிப்படையில் அந்த உலங்கு வானூர்தி ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஆனால் நேற்றே ஈரான் கூறிவிட்டது தாங்கள் தான் அதை சுட்டு வீழ்த்தியது என்று சொல்லி. ஆனால் அமெரிக்க ஊடகங்கள் போட்டிருந்தன இயந்திர கோளாறாக இருக்கலாம் அல்லது சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் என்று போட்டிருந்தார்கள். இப்போது ட்ரம்ப் கூறியிருக்கிறார் அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது, 2 விமானிகளையும் தாங்கள் மீட்டெடுத்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இதற்கு ஈரானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். அதே போலதான் நீங்கள் இப்போது கூறியது போல நாங்கள் கதைக்கிற நேரத்தில் செய்திகளை போட்டிருக்கிறார்கள். இந்த சிரிக் போர்ட் என்ற ஈரான் அந்த துறைமுக பகுதியில் 4-5 வெடிப்பு அதிர்வுகள் கேட்டதாக இந்த ஈரான் மெஹிர் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் குண்டுகள் வீசப்படுவதாக. அதே நேரம் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையமும் இந்த தாக்குதலை, இந்த குண்டுகள் வீசப்படுவதை தாங்கள் நேற்றைய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் CNN ஒன்றை போட்டிருக்கிறது, இந்த உலங்கு வானூர்தியை சுட்டு வீழ்த்தியது ஏவுகணை அல்ல, ஈரான் சாஹேட் 136 என்ற அந்த விமானம் தான், ஆள் இல்லாத தாக்குதல் விமானம். இந்த விமானத்துக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. இந்த உக்ரைன் போரின் போது ரஷ்யா இந்த விமானங்களைத்தான் அதாவது உக்ரைன் சண்டையின் கதாநாயகன் என்று நாங்கள் இந்த விமானத்தை தான் கூறுவது. அவ்வளவு தாக்குதல்களை அந்த விமானம் செய்திருந்தது. அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்கு இப்ப நான் 2 வருடங்களுக்கு முன்னர் நான் இதை வேற காணொலியிலும் கூறியிருக்கிறேன், MiG-29 ரக விமானத்தை கொண்டு சென்றிருந்தார்கள் உக்ரைன். ஆனால் ரஷ்யா தான் இந்த சாகேட்டை இயக்கி கொண்டிருந்தது. அப்ப அதை கலைத்துக் கொண்டு சுட போன போது விமானம் திரும்பி MiG-29க்கு அடித்ததுல MiG-29 விழுந்திருந்தது. அது அப்போது பெரிய நியூஸாக வந்தது. அதற்கு பிறகு
உக்ரைன் M8 உலங்கு வானூர்தியை தாக்கி அளித்திருந்தது அந்த விமானம். மேலே வைத்து தரையில் வைத்து அளிப்பது வேறு விடயம். அதாவது டாக் ஃபைட் என்று சொல்ற மாதிரி வான் சண்டையை செய்யக்கூடிய இந்த விமானம் என்று கூறுகிறார்கள். இந்த விமானத்தை பொறுத்தவரையில் இப்ப அமெரிக்காண்ட MQ-9 போல நேரடியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விமானம் அல்ல. இது ஏற்கனவே அதற்கு GPS மற்றும் குளோன்ஸ் என்ற 2 சாஃப்ட்வேர் இருக்கிறது. ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணுவார்கள். பண்ணிவிட்டு அதை ஏவி போட்டு அதை மறந்து விடுவார்கள். அதாவது ஃபயர் அண்ட் ஃபோகட் என்று சொல்லுவார்கள். ஏவி விட்டால் அது தன்னை இலக்கை தேடி திரிந்து அடித்து விட்டு அதுவும் அது தற்கொலை ட்ரோன் தானே அடித்து முடிக்கும் என்று கூறுவார்கள். அந்த ட்ரோன் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு $10,000 பெறுமதியான அந்த ட்ரோன் இன்றைக்கு 52 மில்லியன் பெறுமதியான ஒரு உலங்கு வானூர்தி, அதுவும் அமெரிக்காவின் முன்னணி உலங்கு வானூர்தி இந்த அப்பாச்சி தான். அந்த முன்னணி உலங்கு வானூர்தியை வீழ்த்தி இருக்கிறது என்று சொன்னால் இது அந்த களமுனையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பமாகத்தான் இருக்கு. இந்த தாக்குதல்கள் அதாவது இப்ப ஈரான் தாக்கி இருக்கிறது, திரும்ப அமெரிக்கா தாக்க தொடங்கிவிட்டது. நடந்து கொண்டிருக்கிற சமாதான முயற்சி அல்லது போர் நிறுத்தம் இதை பாதிக்குமா இந்த முயற்சிகள்? அல்லது ஒரு பக்கம் இந்த சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த சமாதானத்துக்கான அல்ல போர் நிறுத்தத்தை கடைபிடித்து கொண்டு பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு உடன்பாட்டுக்கு வர நேற்று கூட ட்ரம்ப் கூறியிருந்தார், நாங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு கிட்டத்தட்ட எட்டி விட்டோம் என்பது போல. அதற்கு ஏதும் பாதிப்பு ஏற்படுமா அல்லது இந்த இந்த தாக்குதல்கள் அதை மேலும் பாதிக்குமா? சில நேரத்தில் அந்த முழுமையாக அதிலிருந்து வெளியேறும் சூழ்நிலையை கூட உருவாக்க முடியுமா அவைகள்? ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு அழுத்தத்தை பிரயோகித்துக் கொண்டு இந்த முற்றுகையை செப்டம்பர் மாதம் வரையிலும் இழுப்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது. அது ஈரானுக்காக இல்லை, அல்லது ரஷ்யாவுக்காக இல்லை, சீனாவுக்காக இல்லை, அவரின் கூட்டணி நாடுகள் இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளை, ஏனென்றால் மேக்சிமமாக பிரஷரை கொடுத்து அந்த நாடுகளை தங்களிடம் எண்ணெயை வாங்க வைப்பதற்கு தான். அதாவது ஒரு 10 வருடம் 20 வருடம் 50 வருடத்துக்கு ஒரு உடன்பாட்டை $1 உடன்பாடு போல இவர்கள் எல்லோரும் போய் அமெரிக்காவுடன் ஒரு 50 வருஷத்துக்கு உடன்பாட்டை போட்டார்கள் முடிந்தது. அதற்கு பிறகு ட்ரம்புக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் கப்பலை அடித்தது அமெரிக்காவின் விமானம். அப்ப ஈரான் கப்பல் அடிக்கப்படவில்லை, இந்தியாவின் கப்பல். இந்தியாவை சேர்ந்த 24 பேர் அதில் இருந்தார்கள், அவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப வேறு யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாது என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் இந்த அல் அரபியான்ற ஒரு ஊடகம் ஒன்றை போட்டிருக்கிறது, இந்த இஸ்ரேலுடனான இந்த சண்டையை நிறுத்துவதற்காக ட்ரம்ப் அபுதாபியில் இருந்து $3 பில்லியன் உடனடியாக ஈரான் தடை செய்யப்பட்ட பணத்தில் இருந்து $3 பில்லியனை உடனடியாக விடுவித்துத்தான் அந்த சண்டையை நிறுத்தினவர் என்று கூறியிருக்கிறார்கள். அதை அந்த விமானத்தின் மூலம் அந்த பணம் ஈரானுக்கு வழங்கப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். இதற்கு கட்டார் மத்தியஸ்தம் வகித்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். அப்ப அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஈரான் தாக்குதல்களில் பார்த்தால் முதலில் கூறுவார்கள் இவர்கள் எல்லாவற்றையும் தாங்கள் இன்டர்செப்ட் பண்ணி விட்டோம், இடைமறைத்து விட்டோம் என்றுதான் கூறுவார்கள். இன்று இஸ்ரேலின் சேட்டலைட் காணொளி மூலம் பார்த்த படத்தில் கூட இந்த ரமெட் டேவிட் ஏர்பேஸ்ல ஒரு ஹேங்கர் முற்றாக அழிந்து போயிருக்கிறது. விமானம் நின்றது, ஈரான் ஏவுகணை விழுந்து படித்தது. இப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் கூறுகிறது தன்னிடம் இருக்கின்ற இந்த ஹொரம்ஷஹார் ஏவுகணை 4 என்றது கிட்டத்தட்ட 15 மீட்டருக்கு அது இந்த குண்டு சிதறல்கள் பாயும். ஆனால் அந்த ஏவுகணை 8,000 குண்டுகள், 25 கிலோ எடையுள்ள 8,000 குண்டுகளை சுமந்து செல்லும். அது வளிமண்டலத்துக்கு மேலேயே அந்த குண்டுகளை வெளியேற்றிவிடும். அதற்கு பிறகு நீங்கள் அதை தடுக்க முடியாது. அதே போலதான் கதர் ஏவுகணை அது 25 கிலோ 28 குண்டுகளை சுமந்து செல்லும். தாங்கள் இந்த கதர் ஏவுகணைகளைத்தான் பயன்படுத்தியதாகவும் கொரம்ஷகர் ஏவுகணையை பயன்படுத்தவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். என்று சொன்னால் ஒரு 1000 கொரம்ஷகர் ஏவுகணை முழு இஸ்ரேலின் தளங்களையும் அழிக்க போதுமானது. ஈரானுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. ஒரு இஸ்ரேலின் தளமும் தப்ப முடியாது என்று கூறியிருக்கிறார். இஸ்ரேல் திருப்பி தாக்கினாலோ அல்லது அமெரிக்கா திருப்பி தாக்கினாலோ கிட்டத்தட்ட இஸ்ரேலை விட 80 மடங்கு பெரியது ஈரான். அப்ப
இவர்கள் தாக்குவதற்கும் ஈரான் திருப்பி தாக்குவதற்கும் பலத்த வேறுபாடு இருப்பதாக கூறுகிறார்கள். இப்ப நீங்கள் கேட்டது போல இந்த போரை ட்ரம்ப் திருப்ப பெரிய அளவில் தொடங்க போறது இல்லை. ஒரு சாதாரணமாக இப்படி டிட் ஃபார் டேட் என்று சொல்லி இவரும் அடிக்கிறது அவரும் அடிக்கிறதாக மார்க்கெட் ஏறி இறங்கும். கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்த CNN ஒரு தகவலை போட்டிருக்கிறது. ட்ரம்ப் 38 தடவை சொல்லிட்டாராம் நாங்கள் டீலுக்கு குளோஸா இருக்கிறோம் என்று சொல்லி. இதாவது 38வது தடவை. ஆனால் அவர் ஒரு காலம் அதை செய்யவில்லை என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது இந்த எச்சரிக்கிறோம் என்று 100 தடவைக்கு மேலே ஈரானை எச்சரிக்கிறோம் என்று சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அதே போல இப்பொழுது ஒப்பந்தத்தை பற்றி கூறுகிறார் போல. அதான் என்னென்று சொன்னால் அவர் அந்த எண்ணெயிலே விலையை ஏற்றுவது இறக்குவது மார்க்கெட்டை மனிப்புலேட் பண்ணுவது என்று சொல்லி பணத்தை எவ்வாறு மனிப்புலேட் பண்ணி தங்கள் அதாவது அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லலாம் என்றதை யோசிக்கிறாரே தவிர அவரை பொறுத்தவரையில் இந்த ஒரு டீலுக்கு வருவதற்கான இந்த உடனடியாக டீலுக்கு வர அவர் விருப்பமில்லை என்றுதான் கூறுகிறார். சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. நேற்று முன்தினம் இந்தியா தன்னுடைய பிரஜைகளை முடிந்தவரை இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறி வருமாறு கேட்டிருக்கிறது. அது முன்னர் கூட பாதுகாப்பாக இருங்கள் என்றுதான் அநேகமாக கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது முடிந்தவரை வெளியேறுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். ஏதாவது உள்ளக ரீதியான தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறப் போகிறது அல்லது பெரும் தாக்குதல் ஒன்று நடைபெறுவதற்கான முனைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற உலக தகவல்கள் அல்ல உளவு தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையில் அது நடந்திருக்க முடியுமா? அல்லது உண்மையாக தங்களுடைய பிரஜைகளினுடைய பாதுகாப்பு நீண்ட காலத்திலே இந்த யுத்தம் தொடரப்போகிறது, அவை மக்களுக்கு பாதுகாப்பாக அந்த அறிவித்தலை விட்டிருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் சொல்றது போலதான் இந்த யுத்தம் தொடரப்போகிறது. அதுவும் ஈரான் இப்போது அதாவது ஒரு ஆய்வாளர் ரோபர்ட் பேப்பே அவர் கூறும்போது கூறியிருந்தார், சிகாகோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர். அவர் கூறும்போது கூறியிருந்தார் ஈரான் முதல் ஒரு சர்வைவலுக்காக ஒரு போரை நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் இப்ப அது தந்த அம்பிஷனுக்காக ஒரு போரை நடத்துகிறது என்ற அந்த நிலைக்கு அது முன்னேறிவிட்டது என்று சொல்லி முந்தி தப்பி பிழைத்தால் காணும் என்று இருந்த ஈரான் இப்போது அந்த பிராந்தியத்தின் ஒரு வல்லாதிக்கத்தை தக்க வைப்பதற்கு போராக மாறி இருக்கிறது என்று அந்த அளவுக்கு அது பலம் அடைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அந்த பலத்துக்குரிய காரணமும் நீங்கள் பார்க்கலாம் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் தான். என்றால் நாங்கள் முதலே கூறியிருந்தோம் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானை தோக்க விடாதுகள். அடுத்தது உங்களுக்கு தெரியும் அண்மையில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் பூட்டின் இடம். அங்கு இடம்பெற்ற அந்த உலக நாடு 100 நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். அந்த நாடுகள் சேர்ந்தவர் இந்த பொருளாதார மாநாடு நடைபெறுகிற நேரம் அந்த இடத்தில் இருந்த எண்ணெய் கிணறுகளை உக்ரைன் தாக்கியிருந்தது. புகை மண்டலமாக இருந்த நேரத்தில் அவர்கள் அங்கு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு ரஷ்யா பழி தீர்க்கும். அதை அவர்கள் ஏனென்றால் இதை செய்தவர்கள் அமெரிக்கா மேற்குலக நாடுகள். அதற்கு பதிலடியாக அவர்கள் ஈரானை வைத்து இந்த கணக்கை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். கட்டாயம் அதை தீர்ப்பார்கள். அப்பாச்சி ஹெலிகாப்டர் விழுந்ததும் அதுதான். இப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரானை விட அங்கிருக்கின்ற ஈரானிடம் தொழில்நுட்பம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சாஹித் 136 ஈரான் இருந்தாலும் இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மற்றது ஆலோசகர்கள் என்று வெளிநாட்டவர்களும் அங்கு இருப்பார்கள். அதுதான் இந்த முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்ப இந்த இந்தியாவின் நீங்கள் சொன்னது போல இப்ப இந்தியாவில இப்ப இன்றைக்கு ஒரு செய்தி போட்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு சென்ற இஸ்ரேலிய சிப்பாய் ஒருவரை கைது செய்யுமாறு இந்த ஹிண்ட் ராஜா பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு இப்போது போர்க்கொடி தூக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர். அவரை உடனடியாக இந்திய அரசு கைது செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக இப்ப நீங்கள் பார்க்கலாம் வளைகுடா நாடுகளில் நடைபெற்ற தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களில் இந்தியர்கள் தான் மிக அதிகம். அடுத்தது இது இந்த போர் UAE இஸ்ரேலுடன் ஒரு நெருக்கமான பிணைப்பில் இருக்கின்றது. அப்ப இந்த போர் அதே சமயம் UAE-யில் இஸ்ரேலிய படையினரும் இருக்கிறார்கள். அப்ப இந்த போர் கொஞ்சம் இன்னும் விரிவடைந்தால் ஈரான் ஒரு 25,000 படையினரை குவைத்துக்கு இறக்கலாம் என்று கூறுகிறார்கள், அல்லது UAE-க்கு இறக்கலாம். அவ்வாறு ஒரு போர் மூண்டால் அது ஒரு மிகப்பெரிய அனர்த்தமாக இருக்கும் என்பதால் இந்தியா இப்போது இந்த முடிவை எடுத்திருக்கிறது.
அடுத்தது உங்களுக்கு தெரியும், நேற்று அந்த கப்பல் தாக்குதலில் அதில் இருந்தவர்களும் 24 பேர் இந்தியர்கள் தான். அந்த இந்தியர்களை இந்தியா தனது உலங்கு வானூர்தி மூலம்தான் அவர்களை காப்பாற்றி இருந்தது, கப்பலை விட்டுவிட்டு. தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற தாக்குதல்கள், மற்றது இந்தியாவர்கள், அதாவது ஆசிய நாட்டவர்கள் அரபு நாடுகளில் பணியாற்றுவது மிக அதிக அளவு. அவர்களின் பாதுகாப்பை கருதி அதை அவர்கள் எடுத்திருக்கலாம். நீங்கள் சொன்னது போல புலனாய்வு தகவல்களையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அது இந்தியா ஒரு பெரிய நாடு. ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவர்களை வெளியேற்றுவது இந்தியாவுக்கான வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பணத்தின் அளவு குறையும். பொருளாதார ரீதியாக தொழில் வாய்ப்புகள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திக்க நேரிடும். நீங்கள் கூறியது போல நான் நேற்று ஒரு 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 காணொளி ஒன்று பார்த்தேன். பிரேசில் நாட்டிலே 2 இஸ்ரேலியர்களை துரத்தி தாக்குகிறார்கள். தங்களுடைய பகுதியில் இருக்க வேண்டாம், தங்களுடைய ஸ்விம்மிங் பூலிலே குளிக்க வேண்டாம் என்று சொல்லி என்ற அப்படி ஒரு வெறுப்புணர்வு உலக அளவிலே அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிறது என்பது அதிலும் தெரிகிறது. இந்த இடத்திலே இப்பொழுது நாங்கள் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சச்சரவுக்கு வருவோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய இறுக்கமான வேண்டுதலின் அடிப்படையில் இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி இருந்ததாக ஒரு தகவல் வந்தது. ஆனால் நேற்று பார்க்கின்ற பொழுது, நேற்றும் கூட தாக்குதல் நடத்தப்பட்டு 9 பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள். அதை விட ஒரு செய்தி வந்திருக்கிறது. டயர் என்கின்ற இடத்திலிருந்து இஸ்ரேல் லெபனான்ல உள்ள அந்த பொதுமக்களை அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு, நாங்கள் தாக்குதல் நடத்த போறோம், வெளியேறுமாறு கூறியிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த ஹிஸ்புல்லாவுக்கும், அதாவது இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை தொடர்ந்து தான் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அதேதான். என்னென்று சொன்னால், முதலில் இஸ்ரேல், அதாவது பைரூட்டை தாக்க மாட்டோம் என்று கூறியிருந்தாலும், இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மான பிரச்சனை. இத்தனை பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு வளைகுடா நாடு வந்தது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ட்ரம்ப், அதாவது ஆக்சியோஸ் என்ற ஊடகம் ஒன்றை போட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், ட்ரம்ப் கூறினாராம் இறுதியாக இஸ்ரேலுக்கு, சண்டையை நிறுத்தாவிட்டால் உங்களுக்கான உதவியை முற்றுமுழுதாக நான் நிறுத்துவேன் என்று கூறியிருந்தார். அந்த ஊடகம் போட்டிருக்கிறது. அப்ப அவ்வாறான ஒரு நிலைமை, அவ்வாறான ஒரு முருகல் நிலை வந்திருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு உடனடியாக சண்டையை நிறுத்தினால் அது ஒரு உள்ளூரில் அவர் அரசியல் ரீதியாக தப்பி பிழைக்க முடியாது. ஏற்கனவே எதிர்கட்சிகள் போர்க்கொடி தூக்க தொடங்கிவிட்டன. அமெரிக்கா இவ்வாறு எங்கள் இராணுவத்தை கட்டுப்படுத்தும் அப்படி. எனவேதான் தான் தாக்குதல் நடத்துவது போல நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த தாக்குதல் அவர் ஏதோ ஒரு வகையில் நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் வந்து முடியும். ஆனால் இப்போது ஹிஸ்புல்லாக்களும் என்னென்னு சொன்னால், அவர்களும் பதில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் 24 மணி நேரத்தில் 18 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு அப்பால் இன்று, அதாவது 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்று 3 ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி இருக்கிறார்கள். அதில் ஒருவர் இஸ்ரேலிய இராணுவத்துடன் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டு விட்டதாக கூறப்பட்டாலும் 2 இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று. 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு இஸ்ரேலின் பகுதிகளுக்குள் ஊடுருவியது இதுதான் முதல் தடவை என்று கூறுகிறார்கள். இவ்வாறு இஸ்ரேலிய பகுதிகளுக்குள் பெருமளவானவர்கள் ஊடுருவினால் அது இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு மேலும் பல அச்சுறுத்தலாக மாறக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். ஆனால் இஸ்ரேலின் தாக்குதல்களில் இதுவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3700 பேர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போலதான் டயர் பகுதியிலிருந்து மக்களை வெளியேற சொல்லி இருக்கிறார்கள். ஈரான் ஒரு பொறுமை காக்கின்றது. ஈரான் மீண்டும் தாக்குவதற்கு அதிக நேரம் எடுக்காது. ஏனென்றால் ஈரானுக்கு இப்போது ஒரு போர் தேவைப்படுகின்றது. இதன் மூலம் ஈரான் இன்னொன்றையும் தெரிவித்து விட்டது, வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு நான் ஒரு பாதுகாவலனாக இருக்கிறேன் என்ற ஒரு இதை போட்டிருக்கு. அதுக்கு அப்பால் லெபனான்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, லெபனானிடம் பெரிய வான்படை இல்லை. இப்ப லெபனான்ல செஸ்னா வகை சிறிய விமானங்களை தான் வைத்திருக்க, அப்படி அவர்களை வைத்திருக்க விடுவதும் இல்லை. ஆனால் லெபனான் ராணுவ தளபதி இப்போது பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறார். அப்ப அங்கு என்ன பேசுகிறார் என்று சொன்னால், அதாவது எகிப்து ஊடகம் போட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், அவர் பாகிஸ்தானிடம் JF-17 ரக விமானங்களை, போர் விமானங்களை வாங்க பேசி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. லெபனான் அதை வாங்குமாக இருந்தால் அது ஒரு மாபெரும் மாற்றமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது.
ஏனென்று சொன்னால் நேற்று முன்தினம் உங்களுக்கு தெரியும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் லெபனான் பிரிகேடியர் ஜெனரல் தர அதிகாரி உட்பட சில படையினர் கொல்லப்பட்டிருந்தார். ஆம். இந்த அதாவது நீங்கள் கூறியது போல இப்போது லெபனான் பலம் அடையாமல் இருக்கும் என்று வைத்துக் கொள்வோமே, விமான கொள்ளினவு வெற்றிகரமாக அமையாவிட்டால், ஹிஸ்புல்லா என்பது இல்லாவிட்டால் லெபனானை நான் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்குள்ளே முழுமையாக கைப்பற்றக்கூடிய வலிமை இஸ்ரேலிடம் இருக்கிறது அல்லவா? உண்மைதான். லெபனான் ஏற்கனவே மேற்குலகம் சார்ந்த ஒரு நாடா, மேற்குலகம் சார்ந்துதான் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆட்சியை பொறுத்தவரையில். ஆனால் இப்போது அவர்கள் இந்த ஈரான் பலம் அதற்கு பிறகு இப்போது அவர்கள் மெல்ல மெல்ல தாங்களும் ஒரு என்னென்று குரலை இப்போதுதான் அவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களின் படையினரே பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு கொல்லப்படும் போது கூட அவர்கள் பதில் நடவடிக்கை எதுவும் எடுத்ததாக இல்லை. அவ்வளவு ஒரு மோசமான நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள். ஆக ஹிஸ்புல்லாக்கள் மட்டும்தான். அவர்களை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்கள் மீதுதான் அழுத்தத்தை போடுகிறார்களே தவிர இஸ்ரேல் மீதான அழுத்தங்களை அவர்கள் போடுவது மிக மிக குறைவு. இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் இடையிலான உறவுகள் நெருக்கங்கள் இருக்கு. ஆனால் இஸ்ரேல் அவ்வாறு இருந்தும் இஸ்ரேல் அவர்களை மதிப்பதில்லை என்பதுதான் உண்மை. இதே சமயம் ஈரான் இன்னொன்றை செய்கிறது. இன்றும் இந்த கர்டிஸ்தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி KDP என்ற அமைப்பின் தளம் மீது இன்றைக்கு 4 சாஹித் 136 ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் ஈரான் தாக்கி இருக்கிறது. என்று சொன்னால் அமெரிக்காவோ இஸ்ரேலோ அவர்களை ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தலாம் என்பதால் இந்த போர் நிறுத்த காலத்துக்கு அவர்கள் இந்த KDP படையினரை முற்றாக அழிப்பதில் ஈரான் கடும் தீவிரம் காட்டி வருகின்றது. இப்பொழுது நான் இன்னொரு தகவல் ஒன்றை நான் இந்த ஹோர்முஸ் சம்பந்தமான ஒரு தகவலை முதலில் கேட்டிருக்க வேண்டும். ஈரான் தற்பொழுது 1.5 மில்லியன் தொடக்கம் $2 மில்லியன் வகையிலான கட்டணத்தை, அதாவது இந்த ஹோர்முஸ் நீரிணையில் ஊடாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு வரி விதிப்பதாகவும், அந்த வரியை கப்பல்கள் செலுத்தி கொண்டு பல கப்பல்கள் அதனூடாக செல்வதாகவும் தகவல் கிடைக்கின்றன. அப்போது இப்போ அமெரிக்காவால் இதனை தடுத்து அவர்கள் வரியறோடுவதையோ இல்லை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதையோ தவிர்க்க முடியாமல் விட்டு சென்ற நிலைமைதான் இப்பொழுது இருக்கிறது. அப்படி இல்லவா? அவர்கள் உண்மைதான். என்று சொன்னால் அவர்கள் அதற்குரிய அந்த இணையதளத்தை திறந்து விட்டார்கள். அதற்குரிய நிர்வாக கட்டமைப்பை கட்டியமைத்து விட்டார்கள். பணப்பரிமாற்றல் சிஸ்டமும் இருக்கின்றது. ஜப்பான் கூட தனது 2 கப்பல்களை $2 மில்லியன் கட்டித்தான் எடுத்திருக்கின்றது. பெரும்பாலும் இப்போது ஒரு நாளைக்கு சராசரியாக 5 கப்பல்கள் போகின்றன. ஆனால் இன்று அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் கூறியிருக்கின்றார், ஹோர்முஸ் நில கப்பல் போக்குவரத்து வளமைக்கு திரும்பி விட்டது. ஆனால் IMF போட்டிருக்கிறது அவ்வாறு இல்லை. மேக்சிமம் ஒரு 5 கப்பல் போகிறது. அதுவும் ஈரான் அனுமதியுடன் ஈரானுக்கு பணத்தை செலுத்தி போகிறது. நீங்கள் சொன்னது போலதான் அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியாது. என்றால் அவர்கள் பணத்தை வாங்குவது டாலரில் வாங்கவில்லை, யுவானில் வாங்குகிறார்கள், அல்லது கிரிப்டோ கரன்சியில் வாங்குகிறார்கள். அதை ஈரான் சென்ட்ரல் பேங்க்ல தான் போட வேண்டும், வேற எங்கேயும் போட முடியாது. அதற்கு பெருமளவானவர்கள் முண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பணம் கட்டுவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு பேரல் எண்ணெய்க்கு $1 தான். இப்ப 2 மில்லியன் பேரல் கொண்டு வரைக்கதான் 2 மில்லியன். இப்ப நீங்கள் சொன்னது மாதிரி 1.5 மில்லியன் என்றால் 1.5 மில்லியன். அப்ப ஒரு பேரலுக்கு $1 வந்து அவர் கப்பல்காரருக்கு பெரிய கோஸ்ட் பண்ணாது. இப்படி அங்க மாதக்கணக்குல நிக்கிறத விட எல்லோரும் கட்டுறதுக்கு ரெடி. அது அமெரிக்காவுக்கு தெரிந்துதான் அமெரிக்கா ஒரு பிளாக்கை போட்டு வைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தெரியும், எல்லோரும் கட்டிவிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு ஈரானுக்கு ஒரு வருடத்துக்கு $100 பில்லியன் இலங்கையின் பொருளாதாரம் டோட்டல் பொருளாதாரமாக இருக்கும் வருமானம் வரும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே இப்ப நீங்க சொன்னது போல இன்னொன்று அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்க்கலாம், நேற்று ஹோர்முஸுக்கு போன இடத்துல அப்பாச்சி ஹெலிகாப்டரை விழுந்து போச்சு. அப்ப அமெரிக்காண்ட கப்பல்கள், டிஸ்ட்ரோயர் கப்பல்களை 2-3 தடவைகளை ட்ரை பண்ணினார்கள். ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் வெளியில் வந்து விட்டார்கள். விமானம் தாங்கி கப்பல் கூட 1000 மைலுக்கு அங்கால் தான் நிற்கிறது, கிட்ட போக முடியாத ஒரு நிலை. அப்ப ஹோர்முஸ் நீரிணையை வந்து இவர்களால் கட்டுப்படுத்த முடியாது. அடுத்தது கன்னிவெடிகள். அண்மையில் ஓமான் கூறியிருந்தது தண்ட கடற்கரையில் ஒரு கன்னிவெடி மிதந்த என்றால் இன்னும் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. எங்கு கன்னிவெடி இருக்கிறது என்றும் தெரியாத ஒரு நிலை. மொஸ்கிட்டோ போட் என்று சொல்கிறார்கள், கொசு படகுகள் என்று சொல்லி சின்ன 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 படகுகள் ஆயிரக்கணக்காக ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகிலே.
இருக்கின்றன. அவையும் இணைத்த நேரத்தில் எந்த கப்பல்கள் மீது என்றாலும் தாக்குதல் நடத்துவதற்கு அருகாமை வரை சென்று தாக்குதல்கள் நடத்துகின்றன. அந்த அளவுக்கு ஈரான் ஹோர்முஸை கட்டுப்படுத்தில் வைக்கிறது. சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப ஈரானுக்கு கட்டணம் செலுத்தி போகின்ற கப்பல்களுக்கான கட்டணத்தை எந்த நாணயத்தில் ஸ்விஃப்ட் முறையிலான கொடுக்கல் வாங்கலை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கிறது. ஈரான் செய்ய முடியாது. அதான் இந்த பொதுவாக சர்வதேச நாடுகளுக்கு இடையிலான பண கொடுப்பன வாங்கான ஒரு தளம் மாதிரியானது. அப்படி என்றால் இவர்களுக்கு எந்த நாணயத்திலே பணம் கொடுக்கப்படுகிறது, அல்ல பண்டமாற்று முறையிலான முறையிலே அவர்களிடம் வாங்குகின்ற பொருட்களுக்காக இது கூட்டி கழித்து விடப்படுகிறதா? எந்த அடிப்படையில் இந்த பண பரிமாற்றம் நடக்கிறது? ஜுவானில் வாங்குகிறார்கள், இல்லை என்று சொன்னால் ஈரானின் நாணயம், இல்லை என்று சொன்னால் கிரிப்டோ கரன்சி. இந்த மூன்றையும் தான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். டாலரில் அவர்கள் பே பண்ண முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற வர்த்தகம் கூட 100% இப்போ ஜுவானிலும் ரூபிலும் தான் நடைபெறுகிறது. டாலரை அவர்கள் முற்றாக கைவிட்டு விட்டார்கள். அதே போலதான் ஈரானும். மற்றது ஸ்வெப்ட் என்ற இந்த பணப்பரிமாற்றத்துக்கு மாற்றீடாக ஈரான் மன்னிக்கவும் சீனா ஏற்கனவே கட்டி அமைத்து விட்டது. பெருமளவான இப்ப ஆப்பிரிக்க நாடுகள் கூட அதில் தான் இணைந்திருக்கிறார்கள். அந்த பணப்பரிமாற்றத்தில் ஈரானும் அதில் இணைந்திருக்கிறது. ரஷ்யா போன்ற நாடுகள், பெருமளவான நாடுகள். அப்ப அவர்களுக்கு அதாவது முந்தினது போல இவர்கள் தடைகளை போட போட அவர்கள் அதை உடைக்க வேண்டும் என்றதற்காக வெவ்வேறு வழிகளை கண்டுபிடித்து விட்டார்கள். உதாரணமாக ரஷ்யாவை 2022 ஆண்டு ஸ்வெப்பில் இருந்து வெளியேற்றினார்கள். ஆனால் அதற்கு பிறகு ரஷ்யா தனது பணப்பரிமாற்ற முறையை அமைத்து சீனாவுடன் இணைந்து அவர்கள் அதை சரி செய்து விட்டார்கள். இப்போது ஈரானும் அதைத்தான் பயன்படுத்துகிறது. இன்றைய நிகழ்வை முடிவு செய்வதற்கான நேரம் நெருங்கி வந்திருக்கிறது. இதனை முடிவுறுத்துவதற்கு முன்னர் ஏதாவது முக்கியமான செய்திகள் இந்த மத்திய கிழக்கு சம்பந்தமாக இருக்கின்றனவா? மத்திய கிழக்கு மிகவும் கொதிநிலையில் தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ஈரான் ரெட் லைனை, அதாவது ஈரான் ரெட் லைன் என்று கூறிக்கொண்டிருந்தது. அதை இவர்கள் யோசித்தது ஈரான் அதை சும்மாதான் சொல்லுவார்கள் என்று சொல்லி. ஆனால் ஈரான் தாக்கியது ஒரு அந்த பிராந்தியத்தின் படைவலி சமநிலையை தலைகளாக புரட்டி போட்டு விட்டது. அடுத்ததாக அமெரிக்காவின் உங்களுக்கு தெரியும், இதுவரை விழுந்த 42 விமானங்களை இழந்திருந்தார்கள். இப்போது 43ஆவதும் விழுந்திருக்கிறது. அதாவது வெரைட்டியாக ஒவ்வொரு வகையான விமானத்தையும் விழுத்திருக்கிறது. அதாவது அமெரிக்காவிடம் இருக்கின்ற அத்தனை வான்கலங்களும் ஈரான் தாக்குதலால் தப்ப முடியாது என்பதையும் காட்டியிருக்கிறார்கள் என்னும் போது போர் முனை அதாவது இது தொடங்கிய போது இருந்ததை விட தலைகீழான ஒரு மாற்றமாகத்தான் இருக்கு. ஈரானின் கைகள் ஓங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் கூறியிருக்க விரும்புகிறேன். ஆம், அதை விட இப்போது அதாவது அமெரிக்காவுக்கு அண்மைய நாடு பக்கத்தில் உள்ள நாடுகளில் இராணுவ தளத்தை வைத்திருப்பது தொடர்ந்து அடிவாங்கிக் கொண்டே இருப்பதனால் அவர்கள் அதனை மீள் பரிசீலனை செய்து துருக்கி பக்கமாகவோ அல்லது சைப்ரஸிலும் அவருடைய தளம் இருக்கிறது நினைக்கிறேன். அப்படித்தானே? அமெரிக்கா பொறுத்தவரையில் இப்போது வளைகுடாவில் இருக்கின்ற தளங்களை இஸ்ரேலுக்கு அல்லது டியாகோ காசியோவுக்கு மாற்றுறது, இல்லை என்று சொன்னால் ஸ்ரீலங்காக்கு மாற்றுறதுதான் அவர்களுடைய இப்போதைய திட்டமாக இருக்கின்றது. நல்லது. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பல விடயங்களை ஆராய்ச்சி செய்திருக்கிறோம். இன்னும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்று விடைபெறுகிறோம். வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம்.